40 பேர் எழுதுனாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்ப 40 பேர் யார் யாரெல்லாம் எழுதியிருப்பா? யாரோ நல்ல பரிசுத்தமானவங்க, ஆண்டவர் பரிசுத்த மனுஷர்களாலதான் எழுதினாரு. ஆனா சும்மா யாரோ வேலையே இல்லாதவங்க எழுதியிருப்பாங்க, சும்மாச்சுக்கு இருக்கிறவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் சொல்ல சொல்ல எழுதியிருப்பாங்க அப்படின்னு நம்ம சில நேரத்துல நினைக்கலாம். ஆனா இத நான் படிச்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 40 பேர்ல 2 அரசர்கள் எழுதியிருக்கிறாங்க, 2 கிங்ஸ் எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்திருக்கும் இல்லையா? கிங்னா நிறைய வேலை இருக்கும்ல. ஆனா அவர்களை ஆண்டவர் என்ன செய்தார்? பயன்படுத்தினார். 2 ஆசாரியர்கள், 2 அரசர்கள் யாரு? தாவீது, சாலோமோன். வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்து 2 ஆசாரியர்கள் எழுதுனாங்க. 2 ஆசாரியர்கள் யாரு? எரேமியாவும் எசேக்கியேலும். எரேமியாவும் எசேக்கியேலும். அடுத்து 2 மேய்ப்பர்கள் எழுதுனாங்க. யாரு 2 மேய்ப்பர்கள்? மோசே, ஆமோஸ். மோசேயும் ஆமோஸ் எழுதுனாங்க. அடுத்து ஒரு இறையியல் வல்லுனர், கமாலியன் கீழே உட்கார்ந்து படிச்ச ஒரு பெரிய ஞானி இல்லையா? இறையியல் வல்லுனர் பவுல், அவர் எழுதினார். அடுத்து ஒரு அரசாங்க அதிகாரி எழுதினார். அரசாங்கத்துல இருக்கிற அதிகாரி எழுதினார். யாரு? மத்தேயு சுங்கத்துறை அதிகாரி. அரசாங்க அதிகாரி தானியேல். அடுத்து ஒரு மருத்துவர் எழுதினார், ஒரு டாக்டர். வெரி குட், வெரி குட். அடுத்து சுங்கத்துறை அதிகாரி மத்தேயு. ஒரு போர் வீரர் எழுதினார், யோசுவா. சரி. அடுத்து ஒரு வேத பண்டிதர் எழுதினாரு. யாரு? எஸ்ரா. இப்படியாக இவ்வளவு 40 பேர்ல சில நபர்கள் தான் இவங்க எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? எழுதியிருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் ஒரு புக்கு தான் இல்ல, மோசே எல்லாம் 5 புத்தகங்களை எழுதி இருக்கிறார் இல்லையா? அப்படியாக நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இப்படியாக அவர்களை எல்லாம் என்ன செய்தாரு? பயன்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அடுத்ததா பார்க்கும்போது வேதாகமம் எப்படி இருக்கா? வேதாகமம் 2 உதடுகள், 2 உதடு இருந்தாதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? பேச முடியும். ஒரே ஒரு உதடு இருந்தா பேச முடியுமா? முடியாது இல்லையா? வேதாகமம் 2 உதடுகள், தேவனுடைய 2 உதடுகள், தேவனுடைய 2 உதடுகளை போன்று அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். அதனால பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டும் முக்கியமானது. அது 2 உதடுகளை போன்று இருக்கிறது. அதுல நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாடு பிரதானமாக யூதருக்கு என்ன செஞ்சிருச்சு? எழுதப்பட்டது. அடுத்தது புதிய ஏற்பாடு சபைக்கு எழுதப்பட்டது. இது கிறிஸ்துவுக்கு முன் எழுதப்பட்டது, அது கிறிஸ்துவுக்கு பின் எழுதப்பட்டது. அடுத்தது இதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, தேவன் கேட்பது. பழைய ஏற்பாடுல என்ன செய்யறாரு? கேட்கிறார். அவருடைய நம்முடைய அன்பெல்லாம் என்ன செய்யறாரு? கேட்கிறார். நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு கேட்கிறார். நீ கீழ்ப்படியணும், பரிசுத்தமா இருக்கணும், கட்டளை எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? நீ கேட்கணும். புதிய ஏற்பாடுல எல்லாத்துலயும் தேவன் கொடுப்பது, தன் உயிரையே என்ன செய்தார்? கொடுத்தார். நானும் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என்னுடைய நேரத்தையும் என்னுடைய தாளந்துகளையும் எல்லாவற்றையும் கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டுல நீங்க வாசித்தீங்கன்னா புதைந்துள்ளது. புதிய ஏற்பாடு இல்லாம பழைய ஏற்பாடு என்ன செய்யாது? முற்று பெறாது. பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாடு நமக்கு என்ன செய்யாது? விளங்கவே விளங்காது. அப்படி ஒரு நிழலாட்டமான சம்பவங்களும் நபர்களும் இங்க இருக்கு. இங்க நிஜமான தீர்க்கதரிசிகளால நிறைவேறுதலாக இந்த புதிய ஏற்பாடு இருக்கு. அப்ப இதுக்கும் இருக்கிற வித்தியாசங்களை நீங்க என்ன செய்யலாம்? அறிந்து கொள்ளலாம். அப்ப 2 உதடுகளை போன்று இருக்கிற இந்த வேதத்திற்கு நாம் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன் வேதத்தை நம்ம வாசிக்கணும்? வேதத்தை வாசிக்கும் போது அது எனக்கு இன்ஸ்பிரேஷனை கொடுக்கும், என் மனசுக்குள்ள பேசும் அப்படின்னு சொல்லி எப்படி அப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, தேவனே வேதத்தின் ஆக்கியோன். அவர்தான் என்ன செய்தார்? அதை எழுதி இருக்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால நமக்கு என்ன செஞ்சிருக்குது? அருளப்பட்டிருக்கிறது. அதனால வேதத்திற்கு நாம் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். அதுதான் பிரைமரி. நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வாசிக்க வேண்டியது, எடுத்துக்கொள்ள வேண்டியது, எதிர்பார்க்க வேண்டியது, பிரதிபலிக்க வேண்டியது எல்லாமே வேதத்துல இருந்தா. ஏன் அப்படின்னு சொன்னா,
அது நம்மளை தேறினவனாக மாற்றுகிறது. எந்த நற்கிரியும் செய்வதற்கு தகுதி உள்ளவனாக நம்மளை என்ன செய்கிறது, மாற்றுகிறது. அது மாத்திரல்ல, உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் அது பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. இதை நீங்க 2 தீமோத்தேயு 3:16 நீங்க வாசிக்கலாம். நீங்க எப்படி யோவான் 3:16 நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தேவன் தம்முடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவன் எவனோ அவன் நரகத்திற்கு போகாமல் மோட்சத்திற்கு போகும்படியாக இவ்வளவாய் உலகத்தில் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நான் இப்ப நம்ம வாசிக்கிற பைபிள்ல இன்னொரு டிரான்ஸ்லேஷனை நான் உங்களுக்கு சொன்னேன். இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் இருக்கு, நரகத்திற்கு போகாமல் மோட்சத்திற்கு போகும்படியாக அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமானதோ அதை எப்படி நம்ம நம்ப முடியும் அப்படின்னா, இந்த 2 பேதுரு 3:16 நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும். அப்படின்னும் போது அவரை நம்புகிறவன் எவனோன்ற மாதிரி இந்த வேத புத்தகத்துல ஒவ்வொரு எழுத்துக்களையும் வார்த்தைகளையும் புள்ளிகளையும் யாரெல்லாம் தனக்கென்று எழுதப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறார்களோ அவர்களை தேறினவர்களாக ஆண்டவர் மாற்றுகிறார். எந்த நற்கிரியையும் செய்ய இததான் செய்ய முடியும், இதை செய்ய முடியாது அப்படின்னே கிடையவே கிடையாது. ஏன்னா வேதத்தை டிரான்ஸ்லேட் பண்ண விக்லிவ் என்ன பண்ணிருக்கிறாரு, கட்டையில கட்டி வச்சு எரிக்கும் போது கூட பல தடவை கேக்குறாங்க, உன்னை நான் இறக்கிறேன், நீ மறுதலின்றாங்க. முடியவே முடியாதுன்றாராம். அப்ப அப்படி எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகும்படிக்கு நம்மளுக்கு உபதேசப்படுத்துகிறது, கடிந்து கொள்ளுகிறது, நம்மளை சீர்திருத்துகிறது, நீதியை படிப்பிக்கிறதாக இருக்கிறது. 2 பேதுரு 3:16 நீங்க எல்லாரும் எழுதி உங்க வீட்டுல வச்சுக்கங்க, மனப்பாடம் பண்ணுங்க. சரி, இன்ஸ்பிரேஷன் திருப்பி நான் சொன்னேன் அப்படின்னா தமிழ்ல அகத்தூண்டுதல். இந்த அகத்தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடியது வேதம். இந்த வேதம் தான் நம்மளை நம்முடைய அகத்தை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. நீ பொய் பேசாம இருக்கணும், கடவுளுக்காக வைராக்கியமா இருக்கணும், கடவுளுக்காக நீ இதை செய்யணும் அதை செய்யணும்னு நம்மளை தூண்டுறது யாரு? கடவுளுடைய வார்த்தை, வசனம் தான் நம்மளை என்ன செய்கிறது, தூண்டுகிறது. அப்பனா தேவ மனிதர்கள் மூலமாக தேவன் பேசுவதே அகத்தூண்டுதல் எனப்படும். அப்ப நம்ம நிறைய நேரம் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார். பரிசுத்த மனுஷர்களாக எழுதப்பட்ட வேத வார்த்தைகள் மூலமாக நம்மளோடு கூட பேசுகிறார். நம்ம மெசேஜ் மூலமா ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். ஒரு பாடல் வரிகள் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அப்ப தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் நிழலிடப்பட்டு தேவனுடைய ஆளுகைக்குள் அவரது கட்டளையின் பேரில் எழுதப்பட்டதே வேதாகமம். அதனால எந்த புத்தகத்திற்கும் இதை இணையாக சொல்லவே முடியவே முடியாது. இது யூனிக். இது இதனுடைய புக்கு ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. இது மாதிரி யாரும் நிறைய பிரிண்ட் பண்ணதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வேதம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய மொழியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் வாசிப்பேன் என்று சொல்லி என்னை நம்பி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த வேதம்னா என்னன்னா வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சித்தம், அல்லனா தேவனுடைய பிரியம், அப்புறம் தேவனுடைய சுவாசம், தேவனுடைய குணாதிசயம். சுவாசம் இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அப்ப தேவனுடைய சுவாசம்னா நம்ம மூச்சுல இருந்து நம்ம வாயில இருந்து என்னதான் வரணும், வசனம் தான் வரணும். சிந்தையில இருந்து என்னதான் வரணும், ஒரு காரியம் நினைச்ச உடனே ஆண்டவர் இத சொல்லி இருக்கிறார் அப்படின்னா என்னன்னா, சட்டி நிறைய வசனம் இருந்தாதான் வாய் நிறைய என்ன வரும், வசனம் வரும். சட்டி எங்க இருக்கு, இதயம். இன்னைக்கு நான் சண்டே கிளாஸ்க்கு போனேன். ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட், அவங்க எல்லாம் கடவுளைய பற்றி அறியாதவங்க. நான் சண்டே கிளாஸ்க்கு வர பிள்ளை, ரொம்ப சின்ன பிள்ளை தான், ஒரு 10 வயசு இருக்கும். இன்னைக்கு அவங்களுக்கு நான் சிருஷ்டிப்பு பத்தி போன வாரம் எடுத்தேன். இந்த வாரம் ஆதாம் ஏவாளை பத்தி எடுக்கும்போது கடவுள் தேவ சாயலின்படி படைத்திருக்கிறார். அப்ப நம்ம கடவுளுடைய சாயல்படி இருக்கிறோம். அதனால அவரை துதிக்கணும்ட்டு ஒவ்வொரு உறுப்பா சொல்லி துதிக்க வச்சுட்டு துதிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு கேள்வி கேட்டா பாருங்க, எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஆண்டி, இதயத்துக்கு பசி வருமா ஆண்டி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா. இதயத்துக்கு
வயிற்றுலதான் பசி எடுக்குதுன்னு சொல்லுவோம். அம்மா வயிறு பசிக்குதுன்னு சொல்லுவோம். இந்த பொண்ணு கேட்ட கேள்வி என்னன்னா, இதயத்துக்கு பசி வருமா ஆண்டி அப்படின்னு கேட்டா. ஒரு நொடி எனக்கு வந்து பதில் சொல்றதுக்கு உடனே நான் கொஞ்ச நேரம் சின்ன ஆண்டவரே எனக்கு என்னன்னு தெரியல, நான் சொல்ல உதவி செய்யுங்க. ஆனா ஆண்டவர் அழகா சொன்ன பதில் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. இப்ப நான் சொன்னேன், இதய பசிய தீக்கிறது தான் என்னது? தேவனுடைய வசனம். வசனத்தை நீ வாசித்தாதான் அந்த இதய பசி என்ன செய்யும்? தீரும். இந்த இதய பசியிலேயே 2 பசி இருக்கு. ஒண்ணு கெட்ட பசி இருக்கு, ஒரு நல்ல பசியும் இருக்கு. உலக காரியத்தை வாஞ்சிக்கிறது கெட்ட பசி, நல்ல காரியத்தை வாஞ்சிக்கிறது நல்ல பசி. அப்ப நீ டெய்லி பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணாதான் இந்த இதயத்துக்குரிய பசி, நிம்மதி, சமாதானம் கிடைக்கும்னு சொல்லி அவளுக்கு நான் சொன்னேன். அப்ப அதான் ஆண்டவர் தான் சொல்ல வச்சாருன்னு நினைக்கிறேன். திடீர்னு கேட்ட கேள்விக்கு எப்படி பதில் சொன்னே தெரியல எனக்கு கொஞ்ச நேரம். ஆனா ஆண்டவர் அப்படி இதய பசியை நீக்குகிறவராக இருக்கிறார். இந்த இதயத்துல இருந்தா குணாதிசயங்கள் வருகிறது. இந்த இதயத்துல இருந்தா என்ன வருது? சுவாசம் வருது. லங்ஸ்ல இருந்தா என்ன வருது? சுவாசம் வருது. இப்ப இதே அவருடைய சுவாசமாக இருக்கிறது. அப்ப இத வாசிப்பதுனால தேவனுடைய குணாதிசயம், மனித குலத்தின் ரட்சிப்பிற்காக அவருடைய திட்டத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்ப வேதம் அவ்வளவு ஒரு கிரேட்டஸ்டா இருக்குது. இப்ப அப்படிப்பட்ட ஒரு வேதத்தினுடைய வசனங்களை, எல்லா வசனமும் எனக்குன்னு எழுதப்பட்டிருக்கு. எல்லா வசனங்களும் என்னை திருத்துவதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. என் வாயிலிருந்து புறப்பட்டு போகிற வசனமும் மற்றவர்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்துவதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையினுடைய 7 அடையாளங்கள், இதெல்லாம் நீங்க ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. ஆனாலும் நான் கொஞ்சம் வேகமா இதை சொல்லிட்டு போறேன். இது வந்து ஒரு கத்தியை போல இருக்கிறது. அது என்ன செய்கிறது? நம்மை அறிவுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. எபிரேயர் 4:12 நீங்க இந்த இது வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க், இது ஒரு அசைன்மெண்ட். முடிஞ்சா எழுதிக்கங்க, இல்லைன்னா நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிடுறேன். இந்த இதுல நீங்க ஒரு அசைன்மெண்ட் எழுதணும். இந்த வசனத்தை எழுதி, நான் ஒரு தடவை பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது நேரடியா உங்களுக்கு எடுக்க முடியல, எடுக்கும்போது இந்த பொருள் எல்லாம் வச்சு எடுத்தோம். நாங்க இந்த பொருள் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டோம், வசனத்தையும் அங்கங்க அடுக்கி போட்டோம். அத ரெண்டையும் அவங்க வந்து என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணணும். அப்புறம் அதை செஞ்சு காட்டணும். அப்ப எப்படி செஞ்சா ஒரு பொருளை வந்து வெட்டினா என்ன ஆகுது? வெட்டு 1 துண்டு 2. அப்ப அது மாதிரி கடவுள் எந்த ஒரு வசனத்தையும் நிபந்தனையோடு தான் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? இதை செய்தால் இது உண்டு. எந்த வசனத்தை நீங்க வாசித்தாலும் மேலேயோ கீழேயோ இருக்கும். நம்ம நிறைய நேரம் கீழே இருக்கிறத மாத்திரம் தான் எடுத்துக்கிடுவோம், மேல இருக்கிறத நிறைய நேரம் நம்ம எடுக்க மாட்டோம். அது நம்மை உடைப்பதற்கு, உயிரூட்டுவதற்கு, வெளிப்படுத்துவதற்கு, அப்புறம் சுட்டரிப்பதற்கு நெருப்பு போல என்ன செய்கிறது? இருக்கிறது. அது வெளிச்சமாக இருக்கிறது. அது என்ன செய்கிறது? ஆகாரமாக இருக்கிறது. நீங்க இந்த வசனத்தை வாசித்து இத வச்சு நீங்க ஒரு கவிதை எழுதலாம், இல்ல ஒரு பாடல் எழுதலாம், இல்ல ஒரு அசைன்மெண்ட், ஒரு டெக்ஸ்ட் எழுதலாம். எது எழுதுவீங்களோ எழுதுங்க. வேதத்தினுடைய அழகிய வடிவமைப்பு எப்படி அப்படின்னு சொன்னா, அது ஒரு மாளிகையை போல இருக்கிறது. அதனுடைய வடிவமைப்பு ஒரு மாளிகையை போலவும் ஒரு நூலகத்தை போலவும் சிறப்பாக அமைந்துள்ளது. அதனுடைய வடிவமைப்பு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அருமையாக, ஓல்ட் டெஸ்ட்மென்ட் வந்து நியாய பிரமாணம், தீர்க்கதரிசன ஆகமங்கள், சங்கீதங்கள், வரலாறு, உபதேசம், தீர்க்கதரிசனம், வரலாற்று புத்தகங்கள் எல்லாமே ஒரு நூலகமாக என்ன செய்கிறது? அமைந்திருக்கிறத நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அதற்கப்புறம் நீங்க பார்க்கும்போது இத கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு ஒரு கேம்ஸ் மாதிரி வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா டைம் இல்ல. இப்ப இந்த இது இப்ப எல்லாருக்குமே தெரியும் இங்க. ஆனா வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் நிறைய நேரம் சொல்லி தரும்போது, நீங்க மட்டும் கத்துக்கங்கன்னு நான் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன். அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வேதாகமத்தை சந்ததியாக கடத்தினாங்களாம். அப்புறம் பால் ஊட்டும் போதே காதுக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருப்பாங்களாம்? சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் தோராவ. அதனாலதான் அவங்க எல்லாம் பயங்கர ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க. அவங்க பால் ஊட்டும் போது இதையும் சேர்த்து என்ன செய்தாங்க? ஊட்டினாங்களா. அதனாலதான் மோசஸ் வந்து என்ன பண்ணாரு? பெரிய காரியங்களை, பெரிய ஒரு தலைவராக என்ன செய்தார்?
ஒரு பெரிய இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போவதற்கு வழி நடத்தின ஒரு மனிதனாக மாறினான். அதுக்கு தாய் தான் அவங்க காரணக்கர்த்தாவா இருந்தாங்க. அதனால உங்களுடைய பிள்ளைகள் அப்படிலாம் மனப்பாடமா சொல்ல முடியுமா? அப்படி இல்ல. இதுல ஒரு பாட்டு கூட இருக்குது, நான் 3rd ஸ்டாண்டர்ட்ல பாடினது, இன்னும் அது ஞாபகம் இருக்குது. அப்ப எங்க மேட்டனம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அப்படியாக நம்ம கற்றுக்கொள்ளணும். இந்த இதுல அதை ரொம்ப ஈஸியா கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு இது இருக்கு. என்னன்னா ஓல்டு டெஸ்ட்மெண்ட் அப்படின்னா OLD 3 எழுத்து, OLD 3 எழுத்து. டெஸ்டமெண்ட் 9 எழுத்து வரும், TESTA. அப்ப 3யும் 9யும் சேர்த்தீங்கன்னா 39. அப்ப உங்களுக்கு 39ன்றது என்ன செஞ்சிருது, உங்களுக்கு வந்துருது. அதே மாதிரி நியூ டெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா நியூனாலும் 3 எழுத்து, டெஸ்ட்மெண்ட்னாலும் 9 லெட்டர்ஸ் இருக்குது. ஆனா இத மட்டும் நீங்க பெருக்கணும். அப்பனா என்னது, 39 27. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், ஓல்டுனா 3, டெஸ்டமெண்ட்னா அப்ப இத பெருக்கணும். இப்ப நீங்க பழைய ஏற்பாடுல இருக்கிற மாதிரியே அப்படியே கத்துக்கலாம். ஆனா புதிய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்லுவாரு, இங்க விபச்சாரம் செய்யாதிருப்பாயகன்னு வாரு. இங்க வரும்போது நீ பார்த்தாலே செஞ்சுட்டேன்னு வாரு. அப்ப என்ன ஆயிடுச்சு, பயங்கரமா அத அப்படியே பெருக்கி பார்த்தாதான் தெரியும். அங்க நீ செஞ்சாதான் தப்புன்னு வாரு, இங்க நீ பார்த்தாலே தப்புன்றாரு. அப்படி ஒன்னொன்னா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பெருக்கி பார்க்கணும். அப்ப அப்படின்னாதான் புதிய ஏற்பாடு நமக்கு என்ன செய்கிறது, புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்குது. அதற்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் நீங்க நோட்டு வச்சிருந்தீங்கன்னா உங்க கைய அப்படியே வச்சு வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டீங்கன்னா ஈஸியா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அது என்னென்ன கட்டமைப்புல அது அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு நூலகம் போல இருக்குன்னு சொன்ன இல்லையா. உங்க விரல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த விரல்லையும் இப்படி நீங்க பண்ணிக்கங்க. 3 விரலை இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியான்னு நீங்க ஈஸியா கத்துக்கலாம். இந்த 3 5 இருக்கும். இந்த 3 விரல், கட்டை விரல், நடுவிரல், மோதிர விரல், இது 3க்கு 5 கொடுத்துருங்க. இந்த மேல இருக்க 2 விரல், சுண்டு விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் 12 கொடுத்துருங்க. அப்ப 12 12 24, 24 15 39 வந்துச்சா. இப்ப இப்படியாக அதை பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வரும்போது என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த 5 இருக்குது இல்லையா, இந்த 5 இதுல கட்டை விரல் இருக்குல்ல, அது பஞ்சாகமம், ஆதி ஆகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், பஞ்சாகமம். நடுவிரல் கவிதை நூல்கள். கவிதை நூல்கள் என்னது, யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. இது கவிதை நூல்கள். அடுத்து இருக்கிற இந்த மோதிர விரல் 5 தீர்க்க தரிசன நூல்கள். அதுதான் மேஜர் ப்ராப்பர்ட்ஸ், பெரிய தீர்க்க தரிசன நூல்கள். ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியல், தானியேல். இந்த 5 இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இது ரொம்ப ஈஸியா நீங்க படிச்சிடலாம் 39. அப்ப இந்த இது முடிஞ்சிருச்சா. இங்க மேல இருக்கிற 12, இந்த மேல இருக்கிற 12 இதுவும் சரித்திர நூல்கள். இது சரித்திர நூல்கள். இந்த சரித்திர நூல்கள் என்னென்ன வரும், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். இது வரைக்கும் 12 புத்தகம் இந்த இடம். அடுத்து இது மைனர் ப்ராப்பர்ட்ஸ், சின்ன தீர்க்க தரிசன புத்தகங்கள், சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள். இது யோசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. இந்த 39 பெயர்களும் நீங்க நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா 39 புத்தகத்தையும் நம்ம படிக்க போறோம். அதுதான் ஓட்டி சர்வே, பழைய ஏற்பாட்டின் ஒரு மேலோட்டமான கண்ணோட்டம். இத நீங்க ஒவ்வொரு புத்தகமா நம்ம படிக்க போறோம். அப்ப நீங்க ஒவ்வொரு புத்தகம் படிக்கிறது போது இந்த 30 உங்களுக்கு மனப்பாடமா இருக்கும் போதுதான் நீங்க என்ன செய்ய முடியும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்ப பழைய ஏற்பாட்டினுடைய உட்பிரிவுகள் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க ரொம்ப ஈஸியா வேகமா கத்துக்கணும், இல்ல உங்க வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்க கத்துக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், அழகா ஒரு சார்ட்ல நல்ல பெரிய கைய வச்சு
நல்லா ஸ்கெட்ச்ல வரைஞ்சிட்டு அழகா குட்டியா எழுதி போட்டு ஒரு கண்ணாடி இருக்கிற இடமோ பிள்ளை அடிக்கடி விளையாடுற இடத்துல நீங்க மாட்டிட்டீங்கன்னா அவங்க அழகா கத்துக்கிடுவாங்க. கடகடன்னு உங்களுக்கு என்ன செய்வாங்க சொல்லிடுவாங்க. ஏன்னா கடவுளை அறியாதவங்க, ஆண்டவரை பற்றி தெரியாதவங்க, வேதத்தை அறியாதவங்க திருக்குறள் 3000 300 100 200 2 வயசு பிள்ளை 3 வயசு பிள்ளையெல்லாம் ஒப்பிக்கிறாங்க. நீங்க வந்து யூடியூப்ல போட்டு பாத்தீங்கன்னா கடகடா கொடகடான்னு என்ன செய்யறாங்க, அவ்வளவையும் என்ன செய்யறாங்க ஒப்பிக்கிறாங்க. அவங்க ஆண்டவரை அறியாத பிள்ளைங்க. ஆனா நம்முடைய பிள்ளைங்க இப்படி செய்யணும். இந்த வருஷத்துல நீங்க அப்படி ஒரு பிளான் எடுக்கணும். எதெல்லாம் படிக்கணும், புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, 10 கட்டளை, அப்படி நிறைய இருக்குது. இன்னைக்கு நாங்க எங்க ஸ்டாஃப் கூட ஒரு விளையாட்டு வச்சேன். இப்படிதான் நான் வச்சேன். 12 கோத்திரங்கள் பெயர்கள் அப்படியே பிரிங்க, 12 அப்போ சீடர்கள், அப்படி நீங்க 12 12 என்ன இருக்கு அப்படிலாம் நீங்க என்ன பண்ணலாம், உங்க பிள்ளைங்களுக்கு கிரியேட்டிவா சொல்லலாம். அப்புறம் வந்து ஆதி ஆகமா யாத்திரை இதுல வந்து இந்த பக்கம் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் நியூ டெஸ்ட்மென்ட் எழுதிட்டு ஒரு கட்டம் போட்டுட்டு விளையாட வைக்கலாம். யோபு நியூ டெஸ்ட்மென்ட் ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல போய் நிக்கணும். இப்ப நீங்க வெளியே உள்ளே அப்படிலாம் விளையாடுவோம்ல, அது மாதிரி இது விளையாடலாம். நீங்க இதெல்லாம் ஒரு கேம் அப்படிலாம் நீங்க குட்டி பிள்ளைங்களுக்கு ரொம்ப அழகா நீங்க ஈஸியா என்ன செய்யலாம் சொல்லி கொடுக்கலாம். சரி, ஓகே. சரி, இன்னைக்கு நம்ம ஒரு சிறுஷீப்ல மட்டும் ஒரு சில காரியங்களை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். சிறுஷீப்ல வந்து ஆதியாகமம் 1:1 வந்து ஆதியிலே தேவன் வானங்களை சிருஷ்டித்தார், பூமியையும் சிருஷ்டித்தார், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்ப வானங்களையும்ன்றது எப்படி அப்படின்னா 3 வானங்கள் இருக்கு. 3 வானங்கள்ன்றது எதுல வாசிக்கலாம்னா 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 3ஆம் வானம் வரைக்கும் அவர் கொண்டு போகப்பட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம், 3 வானங்கள் இருக்குன்னு அர்த்தம். அப்ப முதல் வானம் வந்து தானியேல் 7:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அது வந்து பறவைகள் பறக்கும் இடம். 2ஆம் வானம் வந்து ஆதியாகமம் 1:14-18 பாத்தீங்கன்னா ஆகாய விமானங்கள் பறக்கும் இடம். 3ஆம் வானம் வந்து 2 நாளாகமும் 30:27 பாத்தீங்கன்னா தேவனுடைய வாசஸ்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக ஆண்டவர் வானங்களை என்ன செய்தார், படைத்தார். அடுத்தது இதுல நீங்க 6 நாள் படைப்பு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மனப்பாடமா எத்தனை பேருக்கு தெரியும், வரிசையா தெரியும் அப்படிலாம் எனக்கு தெரியாது. நீங்க வாசிங்க. அப்படி தெரியலன்னா நீங்க அத வரிசை கிரமமா ஆக்கிக்கங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் வரிசை கிரமமா செய்கிற ஆண்டவர். நம்ம வீட்லயே எல்லாமே வரிசையா அடுக்கி வைப்போம் இல்லையா? அப்ப இந்த சிருஷ்டிப்பு வந்து நமக்கு வரிசையா தெரியணும். முதல் 3 நாட்கள் என்ன பண்றாரு ஆண்டவர், என்ன பண்றாரு, வேறு பிரிக்கிறார். நீங்க 6 நாள் பார்த்திருப்பீங்க. முதல் நாள் வெளிச்சம், 2ஆம் நாள் ஆகாய விரிவு, 3ஆம் நாள் சமுத்திரம் வெட்டாந்தரைன்னு பண்ணி வச்சிருப்பீங்க. அத நீங்க என்ன பாத்தீங்கன்னா வேறு பிரித்தல். என்ன பிரிக்கிறாரு, இருளிலிருந்து வெளிச்சம். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு. அந்த அடுத்தப்புறம் என்ன பண்றாரு, பகல் இரவு என்று பிரித்தார். அப்ப பிரிக்கிறார், இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரிக்கிறார். ஆதியாகமம் 1:4. அடுத்தது ஃபுல்லா தண்ணி இருந்துச்சு. அப்ப கீழே இருக்கு ஜலம், மேலே இருக்கு ஜலம் என்று என்ன செய்தார், அவர் பிரிக்கிறார். அது ஆதியாகமம் 1:6-7 நீங்க வாசிக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்கும்போது அவர் வந்து ஜலத்தினின்று வெட்டாந்தரையை அவர் என்ன செய்கிறார், பிரிக்கிறார். அப்ப என்ன செய்யறார், முதல் 3 நாள் வேறு பிரிக்கிறார். அடுத்த 3 நாள் என்ன செய்கிறார், அலங்கரிக்கிறார். எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாத்தீங்களா. நமக்கு கொடுத்திருக்கிற உலகம் வந்து நம்ம ரொம்ப அதெல்லாம் அட்மையர் பண்றதே இல்ல இல்லையா, பாக்குறது இல்ல. வீட்டுக்குள்ளதான் பாத்துட்டு வீட்டையே அலங்கரிச்சிட்டு இருக்கிறோம். பட் நிறைய வெளியே நம்ம என்ன செய்யறது இல்ல, பாக்குறது இல்ல. அவர் வேறு பிரிச்சுட்டு என்ன பண்றாரு, அலங்கரிக்கிறாரு. எப்படி அலங்கரிச்சாரு, வானம் ஆகாய விரிவு உண்டாக்குறது வெறும் வானமா இருக்குது. ஐயோ வானம் அப்படி பிளாங்கா இருக்குது. உடனே நம்ம வீட்டுல எல்லாம் என்ன பண்ணோம், ஏதோ மெர்க்குரி எல்லாம் கொண்டு வந்து ஒட்டிக்கிட்டோம் இல்லையா. அவர் என்ன பண்ணாரு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உண்டாக்கி வானத்தை அலங்கரித்தாராம். அவரு அலங்கரிச்ச மாதிரி நம்ம எல்லாம் அலங்கரிக்கவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் அது அலங்காரமாவே இருக்கு இல்லையா. காலையிலே அலங்கரிக்கிறவரா இருக்கிறார், திரும்பவும் மாலையிலும் அலங்கரிக்கிறவரா இருக்கிறார், இரவிலும் அலங்கரிக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததா பார்க்கும்போது என்னது, சமுத்திரம் உண்டாக்கினார்.
வெறும் தண்ணியா இருந்தா அது நாத்த எடுத்துரும், பாசி பாசியா வந்துரும். வெறும் தொட்டியில இருக்கிற தண்ணி ரொம்ப நாரும் இல்லையா? அதுல ஏதோ பாசி போட்டோம், ஏதோ ஒரு செடியை வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி சுத்தமா இருக்கும். அது மாதிரி எல்லா தண்ணியில என்னது, மீன்கள், வானத்துல பறவைகள், இவைகள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார், படைத்தார். அடுத்தது லேண்ட். லேண்ட்ல வந்து செடி கொடி பூவு, அவர் வச்சிருக்கிற பூவு அது கூட அழகா இருக்கும். புல்லுல இருக்கிற பூவு நீங்க பாத்தீங்கன்னா அது மாதிரி கலரு கிடைக்கவே கிடைக்காது இல்லையா? அவ்வளோ ஒரு அழகு. மஞ்சள் பூ, வயலட் பூ, என்னென்னமோ பூ, எல்லாத்துக்கும் பூ இருக்கு, எல்லாத்துக்கும் காய் இருக்கு, எல்லாத்துக்கும் கனி இருக்கு. என்ன ஒரு கிரேட் இல்ல? யோசிச்சு பாருங்களேன். ஒரு புல்லு கூட நான் சும்மா புல்லா இருந்து போறேன்னு இல்ல, அதுக்கு ஒரு பூ இருக்கும், அதுக்கு ஒரு காய் இருக்கும். அப்புறம் அந்த காய என்னை எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலயும் யாரும் பரப்ப மாட்டாங்கன்னு சில கனிகள்லாம் அவங்களாவே பறந்துருவாங்க. அவங்களே பறந்து போய் அங்கங்க என்ன பண்ணிடுவாங்க, போயிருவாங்க. அப்படி எல்லாம் ஆண்டவர் அருமையாக என்ன செய்திருக்கிறார், படைத்திருக்கிறார். அடுத்தது நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், மனிதனை படைத்திருக்கிறார். நம்மள ரொம்ப கிரேட்டா படைச்சிருக்கிறார் இல்லையா? நீங்க எல்லாரும் நர்சஸ், நீங்க எல்லாரும் அந்த உடலை குறித்து என்ன செஞ்சிருப்பீங்க, ரொம்ப அருமையா என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு பாடமே படிச்சிருப்பீங்க. எங்க தங்கச்சி படிக்கும் போது ரொம்ப அருமையா அப்படியே கிரியேட்டிவா சொல்லுவாங்க படிக்கும் போதே, இப்படி அப்படின்னு சொல்லி அப்படியே எங்களுக்கு வந்து விளக்குவாங்க. அப்பெல்லாம் எங்களுக்கு ரொம்ப புதிரா இருக்கும் அவங்க சொல்றதெல்லாம். இப்ப சில நேரம் என் பிள்ளை இப்ப சொல்லுவா, சில நேரம் நான் இப்ப அப்படியே ஒன்னொன்னா கவனிக்கும் போது, ஒரு கண்ணை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா என்னது, ஒருத்தருக்கு இருக்கிற கண்விழி இன்னொருத்தருக்கு கிடையவே கிடையாது. எத்தனையோ கோடி கோடி ஜனங்களுக்கும் கடவுள் வேறு வேறு கண்விழியை வைத்திருக்கிறார். அதனாலதான் ஆதார் கார்டு எடுக்கிறாங்க. ஆதார் கார்டுல இருக்கிற கண்ணை ஏன் அவன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா, அதை வச்சாதான் திருடனையும் நல்லவனையும் கண்டுபிடிக்க முடியும். அப்படி நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. திருட ஏடிஎம்ல திருடின ஒரு ஆள் எங்க போயிட்டாரு, அந்தமான் தீவுக்கே போயிட்டான். ஆனா அந்த அவன் திருடனுக்கு முன்னாடி அந்த கேமராவை எடுக்கிறதுக்கு பார்த்துட்டு எடுத்து கீழே வச்சான் பாரு, அங்க புடிச்சிருச்சு. அது அந்த சிசிடிவி கேமரா அப்ப புடிச்சிருச்சு. அந்த கண்ணை வச்சு அவன் அந்தமான் தீவு எங்க நடந்தது, கிருஷ்ணகிரியில நடந்தது. பட் அங்க போய் கண்டுபிடிச்சிட்டாங்க. 70 பேரோட அவன் ஒரு கூட்டத்துல இருந்திருக்கிறான், அவனை போய் கண்டுபிடிச்சாங்க. எனக்கு அது யார் சொன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. நானு பாஸ்போர்ட் வாங்கும் போதே ஏமா உன் கண்ணை நாங்க பாக்குறோம், ஏன் எடுக்கிறோம்னா இதாமா காரணம்னு அவர் சொன்னதுதான் எனக்கு தெரியும். அப்ப கடவுள் அப்படியாய் தனித்தன்மையாய் நம்மை படைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கண்ணு ஒவ்வொன்னையும் நாம சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்களா இருக்கிறோம். சரி, இதுல நாம என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இருளிலிருந்து வெளிச்சம், பாவத்திலிருந்து நமக்கு ஒரு மீட்பு, ஒரு எல்லாவற்றிலிருந்து நம்மை பிரித்து நம்மை அலங்கரிக்கிறவராக இருக்கிறார். இதுல நம்ம என்ன படிக்கிறோம்னா, வேறு பிரித்தல் இல்லாமல் அலங்கரிப்பு இல்லை. இன்னைக்கு நம்ம நீங்க ஆதியாகமம் ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ரட்சிப்பு தான். ஆண்டவர் மீட்பின் திட்டத்தை என்ன அழகா விவரிச்சிருக்கிறாரு பாருங்க, சொல்லி இருக்கிறாரு, அமைச்சிருக்கிறாருன்னா வேறு பிரித்தல் இல்லாமல் அலங்கரிப்பு இல்லை. அப்ப வாட்ச்மேன் நீ அவர் சொல்றாரு, தேவனுக்காக வேறு பிரித்தல், உலகத்திலிருந்து வேறு பிரித்தல் என்பதே கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதல் ஒழுங்கு. இப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்காக வேறு பிரித்தல், உலகத்திலிருந்து வேறு பிரித்தல் என்பதே கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதல் ஒழுங்கு. இத வாட்ச்மேன் நீ எழுதியிருக்கிறாங்க. அப்ப இங்க நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படிதான் எதிர்பார்த்து நம்மை பிரித்து நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்டு இன்றைக்கு உங்களை அங்கே வச்சு நல்ல ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்ப 2 கொரிந்தியர் 5:17 பாவத்திலிருந்தும் உலக ஆசைகளிலிருந்தும் நாம் எப்பொழுது வேறு பிரிக்கப்படுகிறோமோ அப்பொழுதுதான் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பொழிவார். நான் நிறைய ஜெபம் பண்ணணும், நிறைய வேதம் வாசிக்கணும், நிறைய நான் ஆண்டவருக்காக வாழணும், நான் பொய்யே சொல்லக்கூடாது, கழுத்துக்கு கத்தி வந்தா கூட பொய் சொல்லக்கூடாது, நான் பெர்ஃபெக்டா இருக்கணும், நான் கரெக்டா இருக்கணும்,
என் மனசுல கூட யாரையும் நினைச்சு என்ன செய்யக்கூடாது, தப்பா நினைக்க கூடாது, என்ன மனசுல கூட நான் பொறாம வரக்கூடாது, சிந்தையில கூட வரக்கூடாது அப்படின்லாம் நாம ஆசைப்பட்டா, இப்படி ஒன்னொன்னுல இருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு நம்ம வரும்போது ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு பொழிகிறவராக இருக்கிறார். பொழிகிறதுனா என்னது? ஊற்றுகிறவராக இருக்கிறார், நனைய பண்ணுகிறவராக இருக்கிறார். அது காலில முழுசும் நம்மளை நனையப்படுகிற தேவனா இருக்கிறார். இப்ப இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்னன்னா, நாம் வேறு பிரிக்கப்படும் போதுதான் நான் அலங்கரிக்கப்பட முடியும். நிறைய நேரம் நம்ம ரொம்ப எல்லாரும் ஒவ்வொரு தனி அழகு இருக்கும் எல்லாருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தனி அழகு கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம சில நேரத்துல ஐயோ நான் அவங்கள மாதிரி அழகாலையே இவங்கள மாதிரி அழகாலையே நம்ம இதா இல்லையா அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டியது இல்ல. நல்ல ஆண்டவரே உம்முடைய பிள்ளையா உமக்குள்ள இன்னும் நெருங்கி ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வேதத்துல இருக்கிற அவரை போல மாறணும் நினைச்சாலே ஆண்டவர் முகத்துல ஒரு பொலிவையும் அலங்கரிப்பையும் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நம்ம நிச்சயமா அதெல்லாம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. நிறைய நேரம் ஜெபம் பண்ணிட்டு நீங்க கண்ணாடியில போய் பாருங்களேன், என்ன நீங்க இன்னைக்கு வித்தியாசமா அழகா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளையே கேட்பாங்க திருப்பி. இப்ப ஆண்டவர் அப்படிப்பட்ட அலங்கரிப்பை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இத நம்ம கற்றுக்கொள்வதற்கு நீங்க எல்லாரும் தெரிஞ்சவங்க தான், நீங்க எல்லாரும் ரொம்ப அறிஞ்சவங்க தான். ஆனாலும் நாம் திரும்ப ஞாபகப்படுத்துவதற்கு, அவருடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு, இன்னும் ஒரு மைண்ட்ல நமக்கு ஒரு உற்சாகம் வருவதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தேவன் தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அடுத்த வாரத்திலே நாம் சந்திப்போம்.